ராஜாவுக்கு ஆடம்பரமான உணவுகளை சாப்பிட்டு அலுத்து போச்சு. அதனால சமையல்காரனை கூப்பிட்டு, நான் இதுவரைக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்காத உணவை நீ எனக்கு தயாரித்து கொடுக்கணும்னு சொல்கிறாரு. சமையல்காரன் ராஜாவை திருப்திப்படுத்துறதுக்கு 13 வகையான உணவுகளை செஞ்சு கொண்டு போய் வைக்கிறாரு. ஆனால் அதில் எந்த உணவுமே ராஜாவுக்கு திருப்திப்படுத்தலை. இதனால கோபமான சமையல்காரரை கூப்பிட்டு, என்னோட வாழ்க்கையிலே நான் டேஸ்ட் பண்ணி பார்க்காத ஒரு உணவு உன்னால் தயாரித்து கொடுக்க முடியலைன்னா உன்னோட தலை துண்டிக்கப்படும் சொல்கிறாரு. இதை கேட்ட பயந்த சமையல்காரன் ஒரு பிரெட்டை எடுத்துட்டு அரண்மனை விட்டு ஓடி போயிடுறான். மதிய உணவு சாப்பிட்றதுக்காக வந்து ராஜாவு டேபிளில் எந்த ஒரு உணவும் இல்லை. அப்போ தான் சமையல்காரன் அரண்மனையிலே இல்லை, அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி விஷயம் ராஜாவுக்கு தெரிய வருது. இதனால ராஜாவும் அவர் கூட சில காவலர்களையும் கூப்பிட்டுட்டு அந்த சமையல்காரனை தேடி போறாரு. 3 நாளைக்கு அப்புறம் காட்டுக்குள்ள அந்த சமையல்காரனை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் சமையல்காரன் இவங்கள பார்த்தது இறந்து போன மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ராஜா காவலர்களை விட்டு மரத்தை வெட்ட சொல்றாரு. ஆனால் காவலர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மரத்தை ஒரு கீறல் கூட விழலை. ஏன்னா காவலருக்கு அரசருக்காக செய்யக்கூடிய ராஜ உணவுகளை யாருக்கும் தெரியாம இந்த காவலர்களுக்கு கொடுப்பாரு. அதனால்தான் இந்த சமையல்காரனை கொல்றதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. இதை பார்த்துட்டு இருந்த ராஜா டைரக்டா வந்து மரத்தை வெட்டுறாரு. அப்பதான் சமையல்காரனுடைய கையில இருந்து கீழே விழுது. அதுக்குள்ள இந்த ஏழைகள் சாப்பிடக்கூடிய ஒரு பிரெட்டு. அதை சாப்பிட வேண்டாம்னு காவலர்கள் சொல்றாங்க. ஆனால் அதை கேட்காம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஒரு சுவையை அவருடைய வாழ்நாளிலே பார்த்ததில்லை. இதுக்கப்புறம் சமையல்காரன் கிட்ட கீழே இறங்கி வா, நான் ஒன்றை மன்னிச்சிட்டேன், இனிமேல் எப்பவுமே நான் சாப்பிடும்போது இந்த பிரெட்டு டேபிளில் இருக்கான் காரங்கிட்ட சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா அரண்மனைக்கு திரும்புகிறாங்க.